அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரங்களே, இன்று நாங்கள் 21ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்று நாளிலே நாங்கள் கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளிலே இந்த கிழமை முழுவதும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் என்னுடைய வாழ்க்கைக்காகவும் தந்த எல்லா விதமான நற்காரியங்களுக்காக நன்றி கூறுவதோடு, பிறக்கப் போகின்ற இந்த கிழமையிலும் ஆண்டவருடைய வரப்பிரசாதத்தின் ஊடாக வாழ்வதற்கு இன்று நாளிலே வரம் வேண்டி மன்றாடுவோமாக. அத்தோடு எங்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்கின்ற, எங்களுடைய செபங்களை எதிர்பார்த்து நிற்கின்ற ஒவ்வொருவருக்காக இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோமாக. எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காகவும் எங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியிலே பக்தியோடு வீடுகளிலிருந்து செபங்களை எதிர்பார்க்கின்ற, சுகங்களை எதிர்பார்க்கின்ற ஒவ்வொருவருக்காக இந்த திருப்பலியிலே உங்களுக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது என்ற விசுவாசத்தோடு உங்களையும் இந்த திருப்பலிக்கு நாங்கள் சம்பந்தப்படுத்தி கொண்டு இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோமாக. இப்பொழுது மௌனமாக இருந்து நாங்கள் கட்டிக்கொண்ட எல்லா விதமான பாவங்களுக்காக இறைவனை பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்று தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருள்வீராக. அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்களை உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது: மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார், பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களிடையே ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்களினத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சீசு, பூல், வில்வீரர் வாழும் லூது, தூபால், யாவான், தொலையிலுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிராதவர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவினர் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களினத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய கலம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமிலுள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும்
ஆண்டவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவரே நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கின்றார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். படுத்துவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளைகள் உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையையும் வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் முட்டு பிசகாமல் குணமடையும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. ஹalleluya ஹalleluya. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே ஜெருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரே, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள்
எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. தீங்கு செய்வோரோ அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும் போது அழுது அக்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவார், முதன்மையானோர் கடைசியாவார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 21ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் இன்று கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறைவார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 1ஆம் வாசகம் 2ஆம் வாசகம் இன்றைய நற்செய்தி. நீங்களும் நானும் அன்றாட வாழ்க்கையிலே முகம் கொடுக்கின்ற, அன்றாட வாழ்க்கையிலே காணுகின்ற, அனுபவிக்கின்ற, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற பலவிதமான உதாரணங்களை பற்றி, ஊமையை பற்றி இன்றைய இறை வார்த்தை எங்களையும் அழைத்து நிற்கின்றது. நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ரீதியிலே இறை வார்த்தையை சிந்தித்து இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது பலவிதமான தீங்குகள், பலவிதமான ஆபத்துக்கள், பலவிதமான இன்னல்கள், பலவிதமான பிரச்சனைகள், தடைகள் வருகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் எவ்வாறான விடயங்களை அல்லது எவ்வாறான விடயங்களை கையாளுகின்றோம்? இலகுவானவற்றை நாங்கள் கையாளுகின்றோமா அல்லது சவால் தரக்கூடியவற்றை கையாளக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கிறிஸ்துவர் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தாலும் இறை இயேசு அந்த கடினமான வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தந்தது அன்பின் நிமித்தமாகும். தன்னை முழுமையாக சிலுவை மரத்திலே ஒப்பு கொடுத்து அந்த வாழ்க்கையை உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிசாக தந்த இயேசுவை பின் செல்லுகின்ற நீங்களும் நானும் பலவிதமான சவால்களை சந்திக்க வேண்டும், பலவிதமான இன்னல்களை சந்திக்க வேண்டும். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்திலே பிள்ளைகள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் பலவிதமான அனுபவங்களோடு வாழுகின்ற பொழுது தந்தை தாய் இவர்கள் இருவரும் பலவிதமான இன்னல்கள், பலவிதமான பிரச்சனைகளை காண்கின்றவர்களாகவும் அந்த குடும்ப வாழ்க்கையை செல்லுகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அறிவுரை வழங்கி அந்த பிள்ளைகளை சரியான பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய வருகின்ற சந்தர்ப்பத்திலே அவர் பலவிதமான தடைகளை தாண்டி செல்ல வேண்டும். அப்படியானால் அந்த குடும்ப வாழ்க்கையை முன் கொண்டு செல்ல வேண்டுமானால் அவள் பலவிதமான கஷ்டங்களை அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும். அப்படியானால் கிறிஸ்தவர்கள் என்ற ரீதியிலே நீங்களும் நானும் இறை வார்த்தையின்படி வாழுகின்ற பொழுது, இறைவனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உரிமையாக்கி கொண்டு வாழுகின்ற பொழுது நாங்கள் பலவிதமான இன்னல்களை, பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்க நேரிடும் என்பதனை நாங்கள் மறந்துவிடாகாது. எனவே அப்படி நாங்கள் வருகின்ற இவை அனைத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கொண்டு என்ற எபிரேயர் மொழியிலே சொல்லுகின்றது போல வருகின்ற ஒவ்வொன்றையும் நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த கஷ்டம் அது சந்தோஷமாக மாறி எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக மாறி நாங்கள் மற்றவர்களோடு எங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இறை வார்த்தை எங்களுடைய வார்த்தையினூடாக, எங்களுடைய அனுபவங்களூடாக, எங்களுடைய வாழ்க்கை உதாரணங்கள் ஊடாக நாங்கள் வாழுகின்ற அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். எனவே
நாங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது, நாங்கள் துன்பப்படுகின்ற பொழுது, இவை ஒவ்வொன்றுக்கும் இறைவனுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கைக்கு இருக்கின்றது என்பதனை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அந்த திட்டம் நீங்களும் நானும் போட்ட திட்டம் அல்ல, மாறாக இறைவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் போட்ட திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழுகின்ற பொழுது, அந்த திட்டத்தினை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, அவை ஒவ்வொன்றுக்கும் பயன் தரக்கூடியதாக மாறும், பயன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை எங்களிலே நாங்கள் தளராமல் அதனை பாதுகாத்து அதனை வலுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடியும், நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு பாதைகளையும் நாங்கள் சரியான பாதைக்கு செல்லுகின்ற பொழுது பல மக்கள் எங்களை பார்த்து இயேசுவை நோக்கி செல்லக்கூடியவராக மாறிவிடுவார்கள். எனவே அந்த வரப்பிரசாத்தினை இன்று நாளிலே வேண்டி நாங்கள் அந்த திருப்பலியிலே பக்தியோடு கலந்து கொள்வோமாக. இப்பொழுது நாங்கள் அனைவரும் எழும்பி நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோமாக. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் எடுத்து உடனடியானார். மேலும் நமக்காக போன்சியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். இப்பொழுது எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. வார்த்தை வடிவத்தில் எம்மோடு வழி நடக்கும் இறைவா, வார்த்தையான உம்மை மகிமைப்படுத்த உழைக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் தகுந்த தயாரிப்புடன் திரும்ப திரும்ப ஆற்றும் மறையுரை வார்த்தைகளால் மக்களின் வளமிகு வாழ்வுக்கு வழிகாட்டிட அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். வாழ்வு தரும் வார்த்தையை எமக்கு தருகின்ற இறைவா, மக்களின் வாழ்க்கையை வளமாக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களின் தேவையை உணர்ந்தவர்களாக நாட்டுத் தலைவர்கள் செயல்பட அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். அன்பும் அக்கறையும் மிகுந்த இனிய வார்த்தைகளால் எம்மை நேசிக்கும் இறைவா, காயம்பட்ட வார்த்தைகளால் கனத்த இதயத்தோடு வந்திருக்கின்ற இறைமக்கள் எல்லோரின் இதய குமுறலை நீக்கி ஆறுதல் வார்த்தைகளையும் அன்பு வார்த்தைகளையும் சந்தித்து அமைதியான வாழ்க்கை வாழ அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேர்வம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல்
பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொள்பவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனத்தின் மத்தியிலே எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக இப்பொழுது மன்றாடுவோமாக. இந்த மன்றாட்டுக்கள் மேல் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விலையும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையின் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பலியால் வெகு தொலைவில் அகண்டிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தினாலும் தூய ஆவியாரின் வல்லமையினாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீரே.
இவ்வாறு மக்கள் மூவர் கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலிலும் தூயாவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து விக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மெல்கம், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாங்கள் ஒருவருக்கொருவர் அமைதியை ஏற்படுத்திக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீட்டிருக்கும் ஆண்டவராக இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உண்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கிறேன். ஆண்டவராக இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், எந்த உலகம் காணும் பொது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், எந்த உலகம் காணும் பொது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும்.
வானம் பார்க்கும் பூமியை போல மனமுன் முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போல என் மனமுன் முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலேவா, அன்பின் மழையேவா, நினைவினில் நீதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே, நினைவினில் நீதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மறந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இன்றைய நாளிலே நாங்கள் இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசிர் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவதோடு, அவர் வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொள்கின்ற ஒவ்வொருவருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை இன்று நாளிலே அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். காலத்திலும் எல்லா நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆழம் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தனும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான்